தப்பு செஞ்சா கம்பி என்ன அனுப்புவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் வரல. விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த வந்துட்டு நம்ம கட்சியில தப்பு செஞ்சீங்களப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா, கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படிலாம் சொல்றது கிடையாது. எவ்வளவு இருந்தாலும் தண்டிக்கப்படுவார் அந்த டைலாக் சொன்னோட ஒருமே வரல. அடிப்படை அரசியல் அறிவு உள்ளவங்க கண்டிப்பா விஜய்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து அடிப்படை 100% அரசியல் அறிவு இருந்தாங்க. அவங்க கண்டிப்பா விஜய் பக்கம் நிக்கிறது. தமிழ்நாட்டுல எல்லாரும் அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்குன்னு. ஏன்னா இப்ப நாம் தமிழர் இருக்காங்க, அவங்க போராட்டம் பண்றாங்க. அவங்க எவ்வளவு நாளா பண்றாங்க போராட்டம், அவங்க வரலாம். ஒருத்தர் வந்து இத்தனை வருஷமா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் பையன் முதலமைச்சர் ஆயிட்டு எங்கட காரே இல்லை, அதுக்கு என்ன போய் சொல்ல போறீங்க? அது தப்புதான். தொண்டர்களை வழிநடத்த தலைவர் தவறாரு. இது வந்து மற்ற கட்சிகள்ல இல்ல, குறிப்பா நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சொன்னா நாங்க அது கண்டிப்பா அதை கடைபிடிச்சுதான் இருக்கோம். சிஎம் போய் கிட்டத்தட்ட 50 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். யாரோ ப்ரூஃப் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வந்து காட்டுறேன். கண்டிப்பா. ஓகேங்களா? அந்த 50 வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்குமே நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த தேர்தல் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச பல தேர்தலையும் முன்கூட்டியே வேட்பாளர்கள் அறிவிக்கிறதாகட்டும், ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு தனித்துவமான எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாத ரொம்ப ஒரு படித்த பட்டதாரிகளை மட்டுமே வேட்பாளராக நிறுத்தினாங்க. இப்பயும் அதேதான். எல்லாருக்கும் முன்னால களத்துல இறங்கியாச்சு. நம்மளும் இப்ப களத்துல இறங்கிருக்கோம், நீங்களே பாத்துருப்பீங்க. பிரச்சாரமும் தொடங்கியாச்சு. இப்படி எல்லாருக்கும் முன்னாடி பிரச்சாரம் தொடங்கினதுக்கு ஒரே காரணம், எங்களோட கொள்கை, எங்களோட சித்தாந்தம் ரொம்ப தெளிவா இருக்கு. நாங்க யாரையும் எதிர்பார்க்கல. சீட்டுக்காகவும் சரி, எந்த ஒரு தொகைக்காகவும் நம்ம யாருக்கும் விலையும் போல. அதனால நம்ம வந்து ரொம்ப தைரியமா தூய அரசியலை நம்ம வச்சு நம்ம களத்துல நிற்கிறோம், களத்துல இறங்கிட்டோம். ஒவ்வொரு தொகுதியிலையுமே வேட்பாளர்கள் களமாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னி வரைக்கும் பல கட்சிகள் இன்ஸ்டாகிராம்லயும் வெறும் முகநூல்லையும் மட்டும்தான் தன்னோட பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க களத்துல இறங்கி மக்களுக்காக நின்று அனைத்து போராட்டங்களும் ஆகட்டும், பிரச்சாரம் ஆகட்டும், எல்லாமே நம்ம களத்துல இறங்கிடும். அதனால வெற்றி வந்து கண்டிப்பா தமிழ் தேசியம் பக்கம் தான் இருக்கும். தமிழ் தேசிய பக்கம் தான், நாம் தமிழர் கட்சி பக்கம் தான் இருக்கும். டிவிக்கு தொண்டனா இருக்கேன். டிவிக்கே தொண்டரா? தீவிர தொண்டன். எத்தனை சீட் ஜெயிப்பீங்க இந்த எலெக்ஷன்ல? சீட்டு ஜெயிக்கிறதுலாம் இல்ல, ஆட்சியே பிடிக்கிறவங்க அப்புறம் என்ன ஜெயிக்கிறது? ஆட்சியே பிடிக்கிறோம் நாங்க. அப்புறம் எத்தனை சீட் ஜெயிச்சா ஆட்சி பிடிக்க முடியும்? அதான் இல்ல, எங்களுக்கு யாரோட டைமும் தேவையில்லைங்க. நாங்க அதனால தனிச்சே நிக்கிறோம். நாங்க 20, 29 கூட்டணி, 30 கூட்டணி. ஒரு நிமிஷம் கேட்கறதுக்கு பதிலுக்கு சொல்லுங்க. 29 கூட்டணி வைக்கிறோம் பெரிய ஆளா, சிங்கிளா வந்து நின்று ஜெயிக்கிறது பெரிய ஆளா? தோத்தா கூட தப்பு இல்லைங்க. ஒரு ஆள் நின்று வாமான்னு கூப்பிட்டு யாரும் வரவே இல்லையே. யாரு என்ன சொல்லிருக்கோம்? உங்களுக்கு வந்து அதிகாரத்தில் ஒரு நிமிஷம் என்ன பேச விடணும் நீங்க. அப்போ உங்களுக்கு வர்றதுக்கு என்ன யோசனைன்னா, ஆட்சியும் தருவோம், அதிகாரத்தையும் பங்கு தரும். ஆனா தப்பு செஞ்சா கம்பி என்ன அனுப்புவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் வரல. விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த வந்துட்டு நம்ம கட்சியில தப்பு செஞ்சீங்களப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா, கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படிலாம் சொல்றது கிடையாது. எவ்வளவு இருந்தாலும் தண்டிக்கப்படுவார் அந்த டைலாக் சொன்னோட ஒருமே வரல. யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா டிவிக்கே தான் ஜெயிக்கும். டிவிக்கே தான் ஜெயிக்கும். அதனால யாரு கேண்டிடேட்? ஆதவ அர்ஜுனா. என்ன எந்த அளவுக்கு, எதனால சொல்றீங்க? அவர் என்ன அளவுக்கு பண்ணிருப்பாரு இல்ல? வில் கிவ் a chance to everybody இல்ல. எங்க தாத்தா வந்து கலைஞர் கொடுத்தாரு, எங்க அப்பா வந்து ஸ்டாலின் கொடுத்தாரு. நாங்க ஜெனரேஷன் தானே, நம்ம யார் வராங்களோ அவங்க கொடுக்க வேண்டியது. அப்பா ஸ்டாலினுக்கு எதற்காக கொடுத்தாரு? அப்பா இதான் எங்க அம்மா இருக்காங்க, எங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சது ஸ்டாலின் தான். அவருக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. ஆமா, உங்க தாத்தாவுக்கு அதே மாதிரி கலைஞர் கொடுக்க ஒரு காரணம். அது மாதிரி என்ன காரணம் இருக்கு? நம்ம ஆதவ அர்ஜுனாவுக்காக எதுக்கு கொடுக்கணும்? அப்படி பார்த்து சொல்ல முடியாது இல்ல. அப்படிதான் நம்ம பார்க்கணும். நமக்கு அவசியமே கிடையாது. நமக்கு அப்பா ஒரு தப்பு பண்ணிட்டாரு. என்ன தப்பு பண்ணிட்டாரு? ஜெனரேஷன் நம்ம வந்து மேல வரோம், நமக்கான இது என்ன ஸ்பேஸ், நமக்கான இது என்னெல்லாம் தேவை இருக்குன்னு தெரியாம எங்க அப்பா கண்மூடித்தனமா இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. எங்க தாத்தா வந்து அவரும் அந்த மாதிரி இருந்து பண்ணிட்டாரு. நான் அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் அதெல்லாம் இல்ல. அததானே அடிப்படையா பேசிக்கா வச்சு இப்ப கூட யார் வேணா வரட்டும், எதனா ஒண்ணு அரசியல்ல செஞ்சுட்டு வரணும். அரசியல் செய்யணும்னா ஆட்சிக்கு வந்தாதான் செய்ய முடியும். வராத கூட செய்யலாம். என்ன செய்யலாம்? யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி செஞ்சவங்க சொல்லுங்க. யாராவது ஒருத்தங்க செய்யணும். நம்மளால நிறைய சம்பாதிக்கலாம். இப்ப நாம் தமிழர் இருக்காங்க, அவங்க போராட்டம் பண்றாங்க. அவங்க எவ்வளவு நாளா பண்றாங்க போராட்டம், அவங்க வரலாம். அவங்க சப்போர்ட் பண்ணலாம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். புதுசா விஜய் வந்திருக்காரு, ஒண்ணுமே இல்லாத வந்தாங்கன்னா சப்போர்ட் நோ. விஜய் வந்திருக்காரு, அப்ப அவருக்கு சப்போர்ட் கிடையாதா? கிடையாது. நாங்க வந்து செஞ்சுட்டு வரணும். பசங்க எல்லாம் போடுவாங்க பாரு, இல்லன்னா அவ்வளவுதான் சண்டை. இப்படி எல்லாம் இருக்கிறாங்க பிள்ளைங்க. ஐயோ, அவங்கெல்லாம் பாவம் அறியாத வயசு. ஒரு விஷயம் சொல்றேன், விஜய் கூட வரட்டும், யார் வேண்டான்னு சொன்னாங்க. அவரு இத்தனை நாள் இருக்கிற காலங்கள்ல எதனா நிறைய செஞ்சிருந்தாருன்னா அந்த சாதனைகளை வச்சு நம்ம கேட்டு தெரியுது அவர் செஞ்ச மாதிரி. இப்பதானே தெரியுது, அதுக்கு முன்னே தெரியல. ஐயோ, நிறைய படம் நடிச்சு தெரிஞ்சது. எல்லாரும் வாங்குவாங்க, ஓட்டு வாங்கலாம். ஒண்ணுமே இல்லாத
டக்குன்னு வந்தா அவரும் இப்ப கட்சி ஆரம்பிக்கல, அவரும் சொல்ற நான் 33 வருஷம் படம் நடிச்சதுக்கு அப்புறம் தானே கட்சி ஆரம்பிக்கிறேங்கிறாராச்சு. ஆமா சரி அப்புறம் என்ன? அவரு அப்புறம் என்னைட்டு போய் போட்டுற போறீங்க? அது கண்டிப்பா அடிப்படை அரசியல் அறிவு உள்ளவங்க கண்டிப்பா விஜய்க்கு support பண்ண மாட்டாங்க. இது வந்து அடிப்படை ஒரு 30% அரசியல் அறிவு இருந்தாலே அவங்க கண்டிப்பா விஜய் பக்கம் நிக்கிறது தமிழ்நாட்டுல எல்லாரும் அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா சினிமா கட்சியை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க விஜய்க்காக தான். இப்ப விஜய்க்கு போடுற கூட்டம் விஜயை பார்க்கணும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் விஜய் அவர் நடத்துறாருன்னா அந்த பொதுக்கூட்டத்துல விஜய் அவர் வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாரு, அவரை பார்த்தாச்சு கிளம்பலாம் அப்படின்னு பாதி கூட்டம் கிளம்பிடும். அந்த மாதிரி கூட்டம் தான் அங்க வருது. அவர் வராதீங்கன்னு அவ்வளவு ஒரு தலைவர், ஒரு கட்சிக்கான தலைவர் நீங்க வரீங்க, ஒரு வேணாம் என் பின்னாடி வராதீங்கன்னு சொல்லி அவ்வளவு கெஞ்சுறாரு. ஆனா அவர் கிளம்புன உடனே பின்னாடி போறாங்க. அப்போ ஒரு தலைவரே மதிக்காத தொண்டர்கள் நாளைக்கு அவரே ஆட்சிக்கு ஒரு வேலை வந்தாலுமே அவர் சொல்றதை கேட்டு எப்படி தொண்டர்கள் நடந்துப்பாங்க? தலைவன் எப்படியோ தொண்டர் அப்படி. தொண்டர்களை வழிநடத்த தலைவர் தவறாரு. இது வந்து மற்ற கட்சிகள்ல இல்ல. குறிப்பா நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சொன்னா நாங்க அது கண்டிப்பா அதை கடைபிடிச்சுதான் இருப்போம். அந்த ஒழுக்கத்தை நீங்க திருச்சி மாநாட்டிலே பார்த்திருக்கலாம். ஒவ்வொரு நெகிழி நாங்க பயன்படுத்துற ஒவ்வொரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்புகளும் திருப்பி கொடுக்கப்பட்டுச்சு. எந்த ஒரு குப்பையுமே அங்க சேரப்படல. எந்த ஒரு மதுக்கடையில இருந்து கூட்டம் சேர்ந்தவங்க மது அருந்தல, புகைப்பிடிக்கல. இப்படி எல்லாமே நம்ம வந்து அவ்வளவு ஒழுக்கம் கட்டுப்பாடா நடந்தோம். அதுக்கான காரணம் எங்கள் தலைவர் பிரபாகரன் வழியில வந்தவங்க தான் நாம் தமிழர் பிள்ளைகள். அண்ணன் சென்னம் சீமா வந்தவங்க நாங்க. அவர் சொன்ன வழிகாட்டுதல்படி நாங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்பட்டோம். அந்த ஒழுக்கத்தை தான் நீங்க பாத்தீங்க. ஆனா ஒவ்வொரு மேடையிலுமே அவ்வளவு கெஞ்சிறாரு. அவங்க தலைவராகட்டும், அடுத்த கட்ட தலைவர் குஷியானதான் இறங்காதீங்க இறங்குங்க, அவர் அக்கறை எல்லாம் சொல்றாரு, தப்பு இல்லை. ஆனா அதை தொண்டர்கள் கேட்க மாட்டாங்க. இப்படி இருந்தா நாளைக்கு நீங்க அதிகாரமே ஆட்சியே நீங்க குடிச்சாலும் செயல்படுத்துறது கஷ்டம். அப்ப நிஜ வாழ்க்கையில எப்படி அவரே தப்பு பண்ணிருக்காரு. இன்கம் டாக்ஸ் சரியா ப்ராப்பரா கட்டுறது இல்ல, ஆடிட்டர் தவறு செய்யறதுக்குலாம் தலைவரை நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி பார்க்க போனா ஒருத்தர் வந்து இத்தனை வருஷமா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் பையன் முதலமைச்சர் ஆயிட்டு எங்கட காரே இல்லைங்கிற அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அது தப்புதான் சொல்லுங்க. அப்ப இத்தனை வருஷம் இருந்தவர் பொய் சொல்லும் போது இவரு சிறு வயசுல என் பொய் சொல்ல தப்பு, சின்ன கொஞ்சம் பொய் சொன்னா பாப்பா அவ்வளவுதான். அதுவும் பொய் சொல்லிக்கலாம். அப்ப எதுக்காக பொய் சொல்லணும் கிடையாது, பொய் சொல்லணும் அவரு வேலைன்னு கிடையாதுங்க. அதாவது இவ்வளவு டாக்ஸ் கட்டணும் போகணுங்கிறது இவ்வளவு சொத்து காமிக்கிறோம், அதுக்கு இவ்வளவு கட்டணும் சொல்லாதான் நம்ம கட்ட முடியும். இன்னும் அரசாங்க ஊழியருக்கு பாதி வரைக்கும் என்ன சட்டம்னே தெரியலையே. இப்ப அப்படிப்பட்ட ஆள் தான் இன்னைக்கு அரசாங்கத்துல இருக்கான். இவருக்கு எல்லாமே தெரியுமா? கண்டிப்பா தெரியும். ஏங்க ஒரு கடல் பேப்பர் பார்த்து எல்லாம் படிச்சிட்டு இருக்காரு. இத்தனை வருஷமா கலைஞர் ஆட்சியில இருந்த போது அவருக்கு அசிஸ்டன்ட் சண்முகம் எழுதி கொடுத்து படிக்கல, அவரு சுயமா பேச வேண்டியதானே? வயசான காலத்துல கிடையாது. பேச ஆளு இல்ல. ஒரு நிமிஷம் கேட்கணும், எழுதி கொடுக்காம அவர் வயசானவர் பொய் சொல்லாம சொல்லுங்க. இளமை காலத்துல கலைஞரோட வசனங்கள் எப்படி இருந்தது, கலைஞரோட எழுத்துக்கள் எப்படி இருந்தது, அவரோட பேச்சு எப்படி இருந்தது, எப்படி அவ்வளவு பெரிய திமுக தனியா இல்ல அவர் இன்னைக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கை வேற. இவர் இத்தனை வயசுக்கு அப்புறம் தான் வராரு. நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல அனுபவம். இந்த இதுலயும் இவர் வந்து இன்னைக்கு லேட்டஸ்டா என்ன பண்ண முடியும், இவர் கூட இவரை ஒப்பிட முடியாதுன்னு சொல்றேன். எப்படி ஏன் ஒப்பிட முடியாது? ஏன்னா அவர் அத்தனை வருஷம் அரசியல் அன்னைக்கு கதை வேற, அன்னைக்கு காலக்கதை வேற. இன்னைக்கு உதயநிதி வச்சுங்க, விஜய் வர சொல்லுங்க, யாரு மெஜாரிட்டியில் வரான்னு பாக்கலாம். களத்துக்கெல்லாம் முதல்ல சொல்லுங்களேன். போய் நின்றுக்கலாம் உதயநிதி தொகுதியில அவரு யாரு விஜய் அவரு வரட்டும். நாங்க எங்க போனோம்? அவங்க வரட்டும். அவங்க போன வருஷம் உதயநிதிக்கு என்ன தெரியும் அப்படி கேளுங்க. அப்படி வரேன், உதயநிதிக்கு என்ன தெரியும்? அவருக்கு எப்படி டிப்டி சிஎம் பதவி கொடுத்தீங்க? அது வந்துட்டு ஸ்டாலின் அவரோட சன்னுங்க. அது எப்படி கட்சியில வேற யாருமே இல்லையா? துரைமுருகன் இல்லையா? உங்க கட்சி பிள்ளைகளுக்கு அரசியல் படுத்துங்க. அரசியல்னு என்ன? முதல்ல அடிப்படையில எத்தனை தொகுதிகள் இருக்கு, பெரும்பான்மைக்கு எத்தனை தொகுதிகள் தேவைப்படுது, இதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி செயல்பாடு பண்ணுங்க. நம்ம வந்து இது சினிமா அரசியல் கிடையாது, இது நிஜ அரசியல். அதை வந்து அவங்க சொல்லி கொடுக்கணும். இது குறிப்பா விஜய்க்கே கூட சொல்லி தரணும். இது ஒவ்வொரு தொகுதியிலையும் அரசியல் பாடங்கள் வகுப்புகள் எடுக்கணும். அரசியல் அனுபவங்கள் வச்சு அரசியல் வகுப்புகள் எடுத்து உங்க கட்சி தொண்டர்களுக்கு, உங்க நண்பீஸ்க்கு முதல்ல அரசியல் கத்துக் கொடுங்க. அடிப்படை அரசியலாவது கத்துக்கணும். என்ன தொகுதி இருக்கு, என்ன பண்ணணும், ஒரு கவுன்சிலர்னா என்ன, எம்எல்ஏனா என்ன, எம்பினா என்ன, பாண்டிச்சேரியில எத்தனை தொகுதி இருக்கு, பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் முதல்ல வித்தியாசத்தை சொல்லிக் கொடுங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. நீங்களே பல பேட்டியில பாத்துக்கலாம். நம்ம போய் சொல்ல, உங்க பேட்டிகள்லயே பல பேட்டிகள்ல டிவிகேவோட நபர்கள் அப்படிதான் இருக்காங்க. அடிப்படை அரசியல்ன்றது முக்கியம் இல்ல. அதுக்கப்புறம் நம்ம கொள்கையை பேசலாம். நம்ம கொள்கையை கேட்டா நமக்கு அவங்க சொல்ல பதில் இல்லதான். ஆனா அடிப்படை அரசியல் கத்துக் கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் இவரை தூக்கிட்டு போக முடியும் தொண்டரால.
ஒன்றரையே சமாளிக்க முடியல, நீங்க எப்படி தமிழ்நாடு அதெல்லாம் பேசாதீங்க. அவங்களும் உழைச்சாங்கல்ல, கட்சியில இத்தனை வருஷம் இருந்திருக்காங்க. டிவிகேல இருந்து அத்தனை பேர் வந்திருக்காங்க. வெளியில உள்ள ஒரு நிமிஷம் கேளுங்க. அஜித் கொடுக்கவே இல்லை. நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. ஸ்ரீநாத் கொடுத்திருக்கீங்க. அது என்ன கணக்குல வரும்? எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது. ஏன் நண்பர் ஸ்ரீநாத் யாரு? அவர் என்ன அரசியல் இருக்காரு, என்ன பண்ணிருக்காரு? அவரு கிடையாதுங்க. ஒருத்தருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் பக்கத்துல வச்சுப்போம். பண்ணிக்கலாம். அவங்க பணத்தப்ப நீங்க பையன் வச்சிருக்க வேற ஆளுக்கு சொல்ல வேண்டியதானே. இவன் விஜயோட பையன் வச்சிருக்காரு. அவரு என்ன போஸ்டிங் கொடுக்கல, துரத்தி விட்டாரு வீட்டுல இருந்து. அவர் அதுதான் பதவி சொந்த பந்தம் வேண்டாங்க. எங்களுக்கு மக்கள் தான் மெயின் வந்து நிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் கொள்ளை அடிக்கிறதுக்கு பேச விடுங்க. நீங்க பேச விடுங்க. நீங்க பேசுங்க. முதல்ல என்ன பேச விடுங்க. நீங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். நானு அதான் சமாளிச்சு பேசுறீங்க. அப்படிதான் பேசணும். எப்படி பேசணும்? அப்படியே நீங்க பயந்தாங்களே அர்த்தம். நாங்களாம் பெருசா விஜய் தான் தைரியமானவர். கண்டிப்பா அப்படி சிங்கிளா இருக்குதானே இவ்வளவு நாள் போட்டி போட்டு வந்து தனியா நின்று ஜெயிக்கிறான். அப்பா சப்போர்ட், தாத்தா சப்போர்ட், பேரன் சப்போர்ட் இருக்கா? ஒரு சிறு வயசுல வந்து நிக்கிறாங்க. அவர் ஒருத்தர் 70 வயசு கட்சியா ஒருத்தர் ஏத்து சாய்க்கிறானே, அசிங்கமா இல்ல? வர வச்சிருக்கலாமா நீங்க? அவனை வர வச்சிருக்க கூடாது. இவ்வளவு வருஷம் எனக்கு 70 வயசு, நான் இன்னமும் ஆட்சியில தான் இருப்பேன், பதவியில தான் இருப்பேன். அப்பா இருக்கும்போது உனக்கு கொடுத்துருக்க கொடுக்கலையே, நீயும் கடைசி வரைக்கும் கொடுக்க போறது இல்ல. உதயநிதி வர போறது இல்ல. அதுக்குள்ள விஜய் வந்துட்டு உதயநிதி கேட்க வேலை. இவன் இப்ப தோத்துட்டான்னு என்ன பண்ணுவாரு? தோக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இவரு 2வது எம்ஜிஆர்னு முடிவு பண்ணிட்டாங்க மக்கள். இது குடும்ப அரசியல் இல்ல, குடும்பமா பழகிற அரசியலா தான் நாங்க வச்சிருக்கோம். 2019, 21, 24, இன்னைக்கு 26 இப்ப வரைக்கும் திராவிட கட்சிகள் அதை எதிர்த்து நாங்க தமிழ் தேசியம் எங்கள் கொள்கையை மட்டுமே சார்ந்து இன்னைக்கு 4 லட்சமா இருந்த வாக்குகள் இன்னைக்கு 38 லட்சம் இந்திய தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாறிடுச்சு. அப்படி இருக்க சூழ்நிலை நாங்க தமிழ் தேசியம் வளர்றதா நாங்க பாக்குறோம். எங்களுக்கு வாக்கு அரசியலை விட எங்கள் கொள்கை அரசியல் முக்கியம். 38 லட்சம் பேர்கிட்ட எங்க கொள்கையை கொண்டு போய் சேர்த்துட்டோம். அந்த 38 லட்சம் நாளைக்கு 1 கோடியா மாறதுக்கு சில நாட்கள் தான் ஆகும். அதனால எங்களுக்கு வந்து வாக்கை விட எங்கள் கொள்கையை கொண்டு போய் ஒவ்வொரு இந்திய இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அந்த கடமையில ஒவ்வொரு தேர்தலும் தனிச்சுதான் நின்று போட்டிடுறோம். மக்கள் எவ்வளவோ பட்டுட்டாங்க, இந்த திராவிட ஆட்சிகள்னால எவ்வளவோ பட்டுட்டாங்க. அந்த ஒரு கொடுமையை திரும்ப அனுபவிக்க வேணாம். இது வந்து நாங்க வந்து போன தேர்தலில் பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் வந்தாங்க, எங்க பல வாக்குகளை பிரிச்சாங்க. இன்னைக்கு திமுகவோட சேர்ந்துட்டாங்க. இந்த தேர்தல்ல தாவேகா வந்திருக்கு, அவங்களும் வாக்குகளை பிரிப்பாங்க. கண்டிப்பா அடுத்த தேர்தலில் மாயமாயிடுவாங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. தொடர்ந்து களத்துல இருக்கோம். அதே 117 பெண்கள், 117 ஆண்கள், அதே தமிழ் தேசிய கொள்கை, அதே ஒழுக்கம், அதே இளைஞர் படை, அப்படியே நாங்க இருக்கோம். தொடர்ந்து அதை நாங்க வந்து செயல்பட்டே தான் இருப்போம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நாங்க யாருமே இனிமேலும் கூட்டணி வைக்க மாட்டோம். மக்களோட நம்பிக்கை எங்க கிட்ட இருக்கு. எங்களுக்கு வந்து கண்டிப்பா எங்க கொள்கையை நம்புறோம், மக்களை நம்புறோம். கண்டிப்பா மக்கள் வாக்கு செலுத்துவாங்க நம்புறோம். கண்டிப்பா இந்த முறை நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துல நீங்க கண்டிப்பா மக்கள் வாக்கு செலுத்துவாங்க.